ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 4 எக்ஸாம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் முதல்ல நீங்கள் எழுதுறீங்க. இனிமேல் தான் நாங்கள் முதல்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதுக்காக படிக்க போகிறேன், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் பிகைனர், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் காலேஜ் லாஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இந்த வருஷம் தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் இனிமேல் தான் குரூப் 4க்கு படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. குரூப் 4 பற்றி அதுக்கு உங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷனு, எக்ஸாம் பற்றி, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன மாதிரி சிலபஸ் வரும், அதுக்கு என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை, குரூப் 4 நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான சம்பளம் எவ்வளவு, எப்படியெல்லாம் நம்ம படித்தா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க முழுசாக பாருங்கள். இது எதுதான் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நம்ம இப்போ குரூப் 4க்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட் இல்லை டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களோட வயசு மினிமம் 18 வயசு முடிவடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா 37 ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதி திராவிடர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயசு, இல்லை மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரபினர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயசு. ஏனையோர், அதாவது ஏனையோர்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 32 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இருக்கணும். இதுக்கு அதிகமான வயசு உள்ளவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு மினிமம் வயசு உங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 37 வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும். இது ஜூனியர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொருந்தும். அடுத்ததாக நம்ம விஏஓ ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன ஏஜ்னு பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஏஓ அண்டு ஃபாரஸ்ட் கார்டு, இவங்களுக்கு குறைந்தபட்ச வயது 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதாக உங்களுக்கு ஆதி திராவிடராக இருந்தீங்க அப்படின்னா, சீர்பரவினர், ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவர்கள், ஆதரவற்ற விதவைகள்லாம் 41 வயசு வரை ஏஜ் இருக்குது. மற்ற ஜென்ரல் கேட்டகரி, மற்ற கேட்டகரிக்குள்ளே வரவங்களுக்குலாம் 32 வயசு. நீங்கள் 32 வயசுக்குள்ளே இருக்கணும். 32 வயசுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொருந்தாது. ஆதி திராவிட, சீர்மரபினர் அந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும்தான் 42 வயசு வரை அவங்க கொடுத்துருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கணும். 42 வயசு, 42க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் யாருக்கு பொருந்தோம்னா பிஏஓ மற்றும் இப்போ புதுசாக ஃபாரஸ்ட் கார்டு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொருந்தும். அடுத்ததான் நம்ம கல்வி தகுதி பார்த்துலாம். கல்வி தகுதியை பொறுத்த அளவிலும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்கள் தமிழ் வழியிலும் கல்வி கற்றுக்கலாம், ஆங்கில வழியிலும் கல்வி கற்றுக்கலாம். நீங்கள் தமிழ் வழியில் 1 to 10th வரை நீங்கள் தமிழில் தான், தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்குங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களாம் இருந்தால் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நம்ம எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு முடிஞ்சு நம்ம கவுன்சிலிங்க்கு போகும்போது நம்ம ஒவ்வொரு கேட்டகரியும் பிரிப்பாங்க. ஜென்ரலுக்கு ஜென்ரலு, அதுக்கப்புறம் பிசி, பிஎஸ்டிஎம், பிசி மெயில், பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்ட் முன்னுரிமை கிடைக்கும். அதில் நம்ம ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ் 1 to 10th நீங்கள் தமிழ் வழியில் தான் கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குரூப் 4க்கான பாடத்திட்டங்களை பற்றி நம்ம பார்த்தோம். என்னென்ன சிலபஸில் படிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 10th தான் உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷனே 10th. நீங்கள் அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கலாம். இதோட சிலபஸ்ன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 6வது முதல் 10வது வரை உள்ள தமிழக அரசு புக்ஸு தாங்க. அதில் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜென்ரல் 75 மார்க்குக்கு, மேக்ஸ்
25 மார்க்கு. எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் வந்து 6வது முதல் 10வது வரை உள்ள புக்கில் இருந்து தாங்க கேட்பாங்க. நீங்கள் தமிழை பொறுத்தளவுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. இந்த ஜென்ரல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். அதுக்கு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஜிஎஸ் வந்து 75 மார்க்கு என்னென்னலாம் வரும் அப்படின்றது. சம்பளத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா 19,500லேருந்து 75,000 வரை இருக்குது. அதே நீங்கள் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,600லேருந்து 75,000 வரை இருக்குது. இந்த 19,500 அப்படின்றது நம்ம வந்து இதில் கொடுக்குறது தான். பட் உங்களுக்கு அலவன்ஸு பிஎஃப் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 25,000 அந்த மாதிரி தாங்க வந்து 2021 ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 தான் ஸ்டார்டிங் சம்பளமே. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சது போக ஒரு 20, 22 அந்த மாதிரி சேலரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைப்பிஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு பேசிக் சேலரி அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு ரெண்டுமே வந்து ஹையரு லோயரு எல்லாமே முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து 24, 25 அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். அது போக உங்களுக்கு இஎஃப், பிஎஃப், அலவன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுப்பாங்கங்க. புக்ஸை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஸ்கூல் புக்கு, தமிழ் மீடியம் ஸ்கூல் புக் படித்தாலே உங்களுக்கு போதுமானது. அதுலேயே நீங்கள் முக்கால்வாசியே வந்து கவர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி படிக்க நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து தமிழை பொறுத்தளவு தான் அவங்க ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் புக்கில் தான் வந்து கேட்பாங்க. குரூப் 4 கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் நமக்கு அதிகமாகவே இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 170 அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. அது கீழே வந்து குறையாது. கண்டிப்பாக வந்து அவங்க கட் ஆஃப் வந்து கொஸ்டின் பேப்பர் அவங்கள எடுக்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம கட் ஆஃப். கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க 180 அந்த மாதிரி வந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 170 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் முடிச்சிங்க, ஜூனியர் வந்து டைப்பிஸ்ட் முடிச்சிங்க, தமிழ் இங்கிலீஷ்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்னு தனியாகவே வந்து அவங்க எடுக்கிறாங்க. இப்போ வந்து எஸ்சி ஃபீமேல் பிஎஸ்டிஎம், மேல் பிஎஸ்டிஎம்முக்குனே வந்து ஒரு சில வேக்கன்சி வந்து அவங்க ஒதுக்கி பிஎஸ்டிஎம்முக்கும் அவங்க எடுக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை பற்றின வேறு எதுனா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.